ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் இந்த செய்தி மூலமாக உங்களை பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நேரத்தில் நாங்கள் வேதத்தில் ஏதோ ஒரு சிறிதான ஒரு வசனத்தை தியானிக்க போகின்றோம். சங்கீத புத்தகம் 1 சங்கீதம் 6 வசனத்தை நான் வாசிக்கின்றேன். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை வழிகள் தெரியாமல், ஒருவேளை வழிகள் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் நீங்க இருக்கிறீங்களா? இந்த செய்தியை பார்க்கிறீங்களா? உங்களை பார்த்து இயேசப்பா சொல்கிறார், கர்த்தர் உங்கள் வழியை அறிந்திருக்கிறார், நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறாரா? உங்களுடைய வழியை தேவன் அறிந்திருக்கிறார். உங்களை எங்கே கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு வழிகள் தெரியாமல் ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டு இந்த செய்தியை நீங்க பார்ப்பீர்களா இருந்தால் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், மகனே மகளே, உன்னுடைய வழியை நான் அறிந்திருக்கிறேன். அவர் உங்களை சரியான வழியிலே நடத்தி, அவர் உங்களை சரியான இடத்திலே கொண்டு போய் உங்களை நிலைநிறுத்தி உயர்த்த வல்லவராக இருக்கிறார். வேதத்திலே ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்ப்போம் இருந்தால், ஆகாருடைய வாழ்க்கையில ஆகாரை சாரால் சொல்லுகிறார், அவரிடத்துல ஆகாரை நீங்க துரத்தி விடுங்க, அனுப்பி விடுங்க சொல்லி அவள் போய் வனாந்தரத்தில் அலைந்து தெரிகிறார். எங்க போவதுன்னு சொல்லி தெரியாது, அழுது தெரிகிறார். தண்ணீர் செலவழிந்து போயிட்டு அந்த இடத்துல அழுகிறார். அந்த இடத்துல தேவன் இயேசு வருகிறார். வந்து ஆகார், ஏன் அழுகிறாய்? அவளுடைய கண்ணை திறந்து அந்த தண்ணீரை காண செய்து அவளுடைய அந்த பிள்ளைக்கு தண்ணீரை கொடுத்து ஆண்டு சொல்கிறார், நீ போ, அவனை நான் பெரிய ஜாதியாக மாற்றுவேன், இதான் வழி, போ, நான் பெரிய ஜாதியாக உன்னுடைய பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன், மாற்றுவேன். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆகாரை போல ஒருவேளை அழுது கொண்டு எங்க போகுதுன்னு சொல்லி தெரியாம நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய வழி எனக்கு அவருக்கு தெரியும். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். உங்களோட வழியை நன்றாக அறிந்திருக்கிறார். அவர் நிச்சயமாகவே உங்களுடைய தலைகளை உயர்த்தி ஏற்ற நேரத்தில் அந்த வழிக்குழ அவங்களை நடத்தி உங்களை அவர் ஒரு இடத்துக்கு அவர் நியமித்திருக்க அந்த இடத்திலே உங்களை கொண்டு போய் நிச்சயமாக அந்த ஆகாருடைய பிள்ளை எப்படி உயர்த்தின தேவன் உங்களை அவர் உயர்த்த போதுமான தேவனாயிருக்கிறார். ஆமென்.